ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அதிஸ் கிரியேஷன்ஸ். டுடே நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு பட்டு சாரிக்கு என்ன மாடலில் ஆரி டிசைன் பண்ணியிருக்கிறதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்க்க போகிறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்க பட்டு சாரி இதுதான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் ஃபுல்லும் சில்வர் கலர் ஜரி வச்சு பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப கிராண்டாக இருக்கும் இந்த சாரி பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தானே தெரியும், இந்த சாரி வந்து உள்ளே ஃபுல்லுமே இதே போல் தான். இந்த லீஃப் மாடலில் போட்டுருந்துருக்கு, அந்த கொடி மாடலில் போட்டுருந்துருக்கலாம், அதே போல் தான் இருக்கும். ஆனால் உள்ள பார்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாட்டு அந்த மாங்காய் பிஞ்சு ஷேப்பில் போட்டிருப்பாங்க. இதுதான் இதோட முந்தானி, அதாவது பல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுதான். அப்புறமா இவ்வளோ தான் சாரி. ப்ளவுஸ் வந்து ரொம்ப ப்ளெயினாக தான் இருக்கும். நார்மல் ஸ்கை ப்ளூ கலரில் இந்த பார்டர் வச்சு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நம்ம என்ன ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாட்டு பண்ணியிருக்க ஆரி ஒர்க் தான் இது. இது என்ன சொல்லுவாங்கன்னா பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. பார்த்தா தெரியல, பேட்ச் ஒர்க் வந்து இப்படி தான் இருக்கும். எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஹேண்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, சுகர் பீட்ஸ் இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வந்து கிளாஸ் டியூப்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த கிளாஸ் டியூப்ஸ் வச்சு தான் நான் ஹேண்டுக்கு டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக பார்க்கலாம். ஓகேவா? இப்போது இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ளவுஸுக்கு வந்து பிரின்சஸ் கட் கொடுத்து கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்புறமா இந்த பின்னாடி டிசைன் என்ன வச்சுருக்கோம்ல, இது வந்து பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஆரியில் வந்து பேட்ச் ஒர்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேட்ச் ஒர்க்குன்னு சொல்கிறது வேறொரு கிளாத்தில் நமக்கு தேவையான டிசைனை வரைஞ்சிட்டு அப்புறமா அங்கேருந்து கட் பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணுறது, அதுதான் பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேட்ச் ஒர்க்குன்னு தான் நான் இந்த ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். சரியாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது ஃபஸ்ட்டு நம்ம வாங்கின ப்ளவுஸ் பீஸில் எப்படி ஆரி ஒர்க் போட்டிருக்கு சொல்லிட்டு தான் பார்க்குறீங்க. ஓகேவா? இதில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே ஆரி ஒர்க் போட்டு முடிச்சுட்டு தான் ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் ஆரி ஒர்க் போட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும், பட் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி, அப்புறமா செயின் ஸ்டோன் சொல்லுவாங்க, அதுவும் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு பார்டர் போல் முடிச்சிட்டேன். ஓகேவா? பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா நமக்கு இந்த பேட்ச் ஒர்க் பண்ணுறோம்ல, அந்த ஸ்பேஸ் எல்லாமே ஃப்ரீயாக விட்டுட்டேன். எந்த ஒரு டிசைனுமே வைக்காமல் ஃப்ரீயாக விட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க் போட்டு அதை ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு தான் இந்த இடத்துல இந்த நான் ஆல்ரெடி டிசைன் போடாமல் வச்சுருக்கேன்ல, அந்த இடத்துல பேட்ச் ஒர்க் வந்து பேஸ்ட் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா, இது ஃப்ரெண்டு கழுத்து வரும்ல, அதுக்கு வந்து டிசைன் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 அவுட்லைன் வந்து சரி த்ரெட்டில் வந்து 2 அவுட்லைன் கொடுத்துட்டு அப்புறம் சுகர் பீட்ஸ் வச்சு குட்டி குட்டி பால்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ இது வந்து ஹேண்டுக்கு ஹாஃப் ஹேண்ட் தான், அதாவது ஹாஃப் ஸ்லீவ் தான் வச்சுருக்கேன். இந்த ஹாஃப் ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது கிளாஸ் டியூப்ஸுங்க. அந்த கிளாஸ் டியூப்ஸில் வந்து எல்லா கலருமே கிடைக்கும். நான் வந்து ப்ளவுஸ் சாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் காம்பினேஷனில் சில்வர் கலர்லேயே எல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த சில்வர் கலரில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் சின்ன பால் கொடுத்து பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? இப்போது சாரியில் பண்ணது போலயே, அதாவது ப்ளவுஸில் வந்து பேக் நெக்கில் பண்ண போலயே சுகர் பீட்ஸும் என்ன பண்ணுங்கன்னா அந்த செயின் ஸ்டோன் இருக்கலாம், அதையும் வச்சு ஒரு இது கொடுத்துட்டு கட் ஒர்க் மாடலில் கொடுத்துருக்கேன். இதை கட் ஒர்க் மாடலில் பண்ணி எடுத்தேன். ஆக்சுவலாக கட் ஒர்க் மாடல் பண்ணும்போது அந்த தெரியும்லாம், கட் ஒர்க் மாடல்னால் இதில் வந்து இந்த லைட்டாக தீ வச்சு பற்றி எடுப்பாங்களா, ஓட்டை அவ்வளோலாம், அப்படி பண்ணலாம்னு நினச்சேன். உங்களுக்கு இஷ்டம்னா அப்படி பண்ணிக்கலாம், இல்லாட்டா அப்படியே வெறுமையாக விட்டுடலாம். ஸோ நான் வந்து கட் ஒர்க் மாடலில் பண்ணிவிட்டு எனக்கு அது வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன மாடலில் வேணுமோ அந்த மாடலில் இன்னொரு கிளாத்தில் இதே ப்ளூ கலர் கிளாத் எடுத்து அதில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச் பண்ணதை ப்ளவுஸில் எடுத்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ரொம்ப சிம்பிளானது தான். ஆரியோட இன்னொரு செட்டு வீடியோ போடும்போது அதில் உங்களுக்கு இந்த பேட்ச் ஒர்க்கு, கட் ஒர்க்கு இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். ஓகேவா? ரொம்ப ஈஸியான மாடல் தான் இது. எல்லாருமே ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கலாம். நான் சொல்லித்தர வீடியோவை எல்லாத்தையும் நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு இந்த மாடல்லாம் பண்ணல, இதை விட டிஃப்ரெண்டான மாடல் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபஸ்ட்டு வந்து உள்ள ஒரு மிரர் வச்சுட்டு அதை சுற்றி சுகர் பீட்ஸ் வச்சுட்டு அப்புறம் நார்மலாக ஒரு ஃப்ளவர் போல் போட்டுட்டு அதை சுற்றி லீஃப் மாடல் கொடுத்துட்டு நம்ம இது எல்லாம் பண்ணுறோம்ல, இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிளாத்து, அதாவது இது பண்ணி வச்சுருக்க அந்த டிசைனுக்கு ஏற்ற போலேயே பேஸ்ட் கம்மை வச்சு சுற்றி ஃபுல்லும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.